மைதானத்தில் புஸ்தக 22ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி நிறைவடைபடுகிறது. அதுக்கு வரவேற்க வேண்டிய மாவட்ட திட்ட இயக்குனர் அவர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுகின்ற நம்முடைய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க தந்திருக்கின்ற என்னுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளரும் அணைக்கட்டு தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ஏபி நந்தகுமார் அவர்களை, எனக்கு முன்னால் பேசிய மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரர் பாபு அவர்களை, வேலூர் மாநகராட்சியுடைய துணை மேயர் சுனில்குமார் அவர்களை, மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களை, எங்களுக்கு முன்னால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்து நம்முடைய சித்தா மருத்துவர் பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொன்ன சித்தா மருத்துவர் அவர்களை, என்னுடைய வேலூர் மாவட்டத்தின் பகுதி கழகத்தின் செயலாளர் தம்பி சுந்தர் விஜய் அவர்களை, பாபு அவர்களை, அமுதா ஆசிரியர் அவர்களை மற்றும் அருணகிரி அவர்களை, பூபதி அவர்களை, திரளாக கலந்து கொண்டுகிற பத்திரிகை நண்பர்களை, தொலைக்காட்சி நண்பர்களை, அரசு பல்வேறு பொறுப்பில் இருக்கிற அரசு அதிகாரிகளை, பெரியவர்களே, தாய்மார்களே, அத்தனை பேருக்கும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் முறையில் முதல்கண் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருந்தது. இந்த விழா இது 3வது ஆண்டாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழ்நாடு மக்கள் எல்லா அறிவிப்பசியும் பெற வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர் முயற்சி எடுத்துக் கொண்டு சட்டமன்றத்திலே 34 துறை இருந்து 34 அமைச்சர் பெருமக்கள் இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னாலும், என்னுடைய முதலமைச்சராக இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என் நாடு சிறந்த நாடு என்று சொன்னால் தான் ஏற்றுக்கொள்வேன் சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கின்றது. நாங்களெல்லாம் அவர் வாழ்கின்ற காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்று நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை மனிதனுக்கு 2 கண், ஒரு கண் சுகாதாரமாக இந்த அரசு ஒரு கல்விக்கு ஒரு கண் பணியாற்றும் என்று சொன்ன முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். அதை தொடர்ந்து தான் போன 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி இருந்தது. அதுக்கு முன்னையும் பார்த்திருப்பீர்கள். இந்த மாதிரி ஒரு கண்காட்சி தமிழ்நாட்டில் இதுவரை வரலாறுக்கு காணாத வகையில் இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் புஸ்தக கண்காட்சி தமிழ்நாடு முழுக்க நடத்துகிறார் என்று சொன்னால் இது லாபத்துக்காக நடத்துவது அல்ல. நம்முடைய மாணவ செல்வங்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் செய்கிறார். ஒரு கண் சுகாதாரம், ஒரு கண் கல்வி என்று இந்த அரசு பணியாற்றுகின்றது என்று சொன்னால் கல்வியிலே உயர்ந்தால்தான் எல்லா நிலையிலும் உயர முடியும். இன்னைக்கு அம்பேத்கர் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா பத்திரிகை நண்பர்களும் நம்முடைய காந்தியை பார்த்தார்கள், நேரை பார்த்தார்கள், எல்லாரும் பார்த்தா தூங்கி கொண்டிருந்தார்கள் ராத்திரி 10 மணிக்கு மேலே. ஆனால் நம்முடைய அம்பேத்கரை போய் பார்க்கும்போது படித்து கொண்டிருந்தார் சட்டமேதை அம்பேத்கர். ஏன் என்று சொன்னால் அவங்க மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறாங்க, தூங்குறாங்க, எங்கள் மக்கள் ஏழையாக இருக்கிறான்னு அம்பேத்கர் சொன்னார். அது படித்த காலத்தால் இந்தியாவுக்கே சட்டம் போட்டவர் அம்பேத்கர். அந்த நிலையில தான் இந்த நாடு உயர்ந்திருக்கிறது, இந்தியா உயர்ந்திருக்கிறது. நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் சிறப்பாக படித்தன அமெரிக்கா நாட்டில் போய் பேசியவர், நாடாளுமன்றத்தில் பேசி நேரே அசந்து போனவர். அப்படி பேசிய பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் தம்பியாக தலைவர் கலைஞர் அவர்கள் 50 ஆண்டு கால இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி தமிழ்நாட்டு முதலமைச்சராக 5 முறை முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, தமிழ் சமுதாயத்து மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்பட்ட மக்களுக்கு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த கலைஞர் அவர்கள் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தார். படித்த காரணத்தால் இந்தியா ஜனாதிபதியில் உருவாக்கினார். எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்களை உருவாக்கின தலைவர் கலைஞர். அவருடைய மகனாக இருந்த தலைவர் தளபதி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு லைப்ரரிகளை கட்டி தந்து எல்லா மாவட்டத்திலும் கட்டி தந்து கொண்டு இருக்கிறார். மதுரை மண்ணில் பார்த்தீர்கள் சொன்னால் தமிழ் சங்கம் பிறந்த தமிழ் மண்ணில் நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு விழா 127 கோடியில் மதுரை மண்ணில் லைப்ரரி கட்டி திறந்திருக்கிறார் என்று சொன்னால், அண்ணா நூற்றாண்டு விழாக்கு சென்னையில் கலைஞர் அவர்கள் கட்டினார். இன்னைக்கு என் தலைவர் கலைஞருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கழக தலைவர் மதுரை மண்ணில் கட்டி திறந்து விட்டு மாணவ செல்வங்கள் 25,000-30,000 மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பேசினார். மாணவ செல்வங்களே,
நீங்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும் தான் இவ்வளோ பெரிய லைப்ரரியை நாங்கள் மதுரை மண்ணிலே கட்டி திறந்திருக்கிறோம். நீங்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டுவதற்காக தான் இதை செய்திருக்கிறோம். அப்போது சொன்னார், உங்களிடத்திலிருந்து திருடாத சொத்து எது என்று சொன்னால் கல்வி மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் எடுத்து சொன்னார். பெரியவர்களை தாய்மொழி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா நிலையிலும் நீங்கள் உயரலாம் என்று சொல்லி அவ்வளவுப்பட்ட லைப்ரரி மதுரை மண்ணிலே கட்டி திறந்தவர் நம்முடைய முதலமைச்சர். அதனால தான் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 22ஆம் தேதியில இந்த 30ஆம் தேதி வரை 75,000 பேர் இந்த நிகழ்ச்சியில் லைப்ரரியில் புக் ஸ்டால் வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள். 35 லட்சத்துக்கு சேல்ஸ் ஆகியிருக்கிறது. இதெல்லாம் வந்து பணத்துக்காக செய்யலை, மக்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும், படித்தாதான் உயர முடியும்னு நம்முடைய முதலமைச்சர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் செய்து கொண்டுகிறார். எங்களுடைய மாவட்ட அமைச்சர் கூட சாதாரண குடும்பத்தில் பிறந்து படித்த காரணம் தான் நம்முடைய துணை மேயர் சொன்னார், எங்களுடைய அமைச்சர் வந்திருந்தால் புக்கு நிறைய வாங்கியிருப்பார் என்று சொல்லி பல்வேறு காரணத்தால் தான் சென்னைக்கு சென்று விட்டார் என்று சொன்னார். படித்த காரணத்தால் தான் எல்லாரும் எல்லா நிலையிலும் உயர்ந்திருக்கிறார்கள். அதை தான் நம்முடைய மாவட்ட செயலாளர் இன்னைக்கு ஆரம்பத்தில் வரவில்லை என்று சொன்னால் நிறைவிழாக்கு வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் நினைப்பதை எங்களுடைய மாவட்டத்தில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கோம் செய்கிறோம் என்று தான் அன்றைக்கி ஆரம்ப ஓப்பனுக்கு வர முடியாத காரணம் தான் நிறைவிழாக்கு வருகை தந்திருக்கிறார். இதையெல்லாம் இங்கே வந்திருக்கிற தாய்மார்கள் பெரியவர்கள் உங்களுடைய குழந்தைகளை எல்லா நிலையும் ஒரு சாதாரண கூலி செய்கிற வேலை கூட செய்ய முடியாது, மூட்டை தூக்குற தொழிலாளி கூட சரி, என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த சிந்தனை உள்ளவங்க. யாரை என் பிள்ளை கெட்டுப்படுவோம் கூடாதுன்னு எந்த அப்பா அம்மாவும் நினைக்க மாட்டாங்க, அந்த சிந்தனை உள்ள. அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் எல்லா நிலையும் அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்கல்விக்கு போகணும். பிறக்கிற குழந்தை 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரலும் காலை உணவு தருகிறார். அதுக்கு பிறகு +1 +2 படிக்க வேண்டும், +1 +2 படித்து விட்டால் உயர்கல்விக்கு போக வேண்டும் சொல்லி மாதம் 1000 ரூபாய் கூட ஆண்களுக்கும் தருகிறார், பெண்களுக்கும் தருகிறார். எல்லா நிலையிலும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகத்தை உயர்கல்வி போயிட்டு அவங்க குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் முயற்சி எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தை படித்து விட்டால் மட்டும் போதாது, நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். படித்து விட்டு மட்டும் போடாது, உங்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வேலை வாய்ப்பு 25, 26 எங்கெங்கெல்லாம் காலியாக தான் நிரப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்தில் 24ஆம் நிதி அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். இப்போதும் சொல்லியிருக்கிறார். தனியார் துறை இண்டஸ்ட்ரியெல்லாம் தனியார் துறை இந்தியாவிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டுக்கு இண்டஸ்ட்ரியை நிறைய தந்து கொண்டு இருக்கிறார் என்று பாண்டிச்சேரி முதலமைச்சரை நம்முடைய முதலமைச்சரை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். மாணவ செல்லுங்களை எல்லா நிலையிலும் உயர வேண்டும், அரசாங்கத்தின் சார்பில் வேலை வாய்ப்பு, தனியார் துறையில் வேலை இண்டஸ்ட்ரிகளை உருவாக்கி. இதே ராணிப்பேட்டையில் பார்த்தா டாடா கம்பெனி 900 கோடியில் டாடா கம்பெனி உருவாக்கி 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. சோழிங்கரில் பார்த்து சொன்னால் தொழிற்கால் ஷூ செய்து அதில் 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு நம்முடைய மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த மாவட்டம். அதுபோல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இண்டஸ்ட்ரிகளே ஜப்பான் நாட்டுக்கு சென்றாலும் சரி, துபாய் நாட்டுக்கு சென்றாலும் சரி, அமெரிக்கா நாட்டுக்கு சென்றாலும் தமிழ்நாடு மக்களை பற்றி சிந்தித்து மாணவ செல்வங்களை பற்றி சிந்தித்து செயல்படுகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். பெரியவர்கள் தாய்மார் இங்கே வந்திருக்கிற அத்தனை தாய் தந்தைகளுக்கும் உங்கள் குழந்தைகளை சிறப்பான முறையில் படிக்க வைக்க காரணத்தால் தான் இந்த அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் 3வது ஆண்டு காலமாக இந்த புஸ்தக கண்காட்சி செய்திருக்கிறார். இந்த நிறைவு விழாவை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட அணைக்கட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இங்கே வந்திருக்கிற அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு பள்ளிகளில் பயிலும்